உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு சின்ன பொண்ணு நமக்கு ஆட்டம் காட்டுறா. அவள எதுவும் செய்ய முடியல. உங்களை நம்பணும் பாருங்க. வேங்க. இந்த பொம்பளை என்ன எப்ப பார்த்தாலும் நம்மளே திட்டிட்டு இருக்கு. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அது வந்து தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த தெரிஞ்சவங்க பேரு புவனேஸ்வரியா? என்ன சொல்ற நீ? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் என் வீட்டுல பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு சரியா பொய் கூட சொல்ல வரல. பாரு மாயா, நீ ஏதோ தப்பா பேசிட்டு இருக்க. இந்த வீட்ல உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நான் மட்டும்தான். என் கல்யாணத்தப்பவே உங்களை நான் வார்ன் பண்ணேன். நான் நினைச்சிருந்தா நீங்க சாருவ சீனுவுக்கு கட்டி வைக்க என்ன கடத்தின விஷயத்த அன்னைக்கே எல்லார் முன்னாடியும் ஆதாரத்தோட நிரூபிச்சிருப்பேன். சரி, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேண்டாமேன்னு நான் அமைதியா இருக்கேன். உங்களை மாட்டி விட்டுருந்தா யாத்தையும் மாட்டிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். ஆனா நீங்க இன்னமும் மாறவே இல்லைல்ல. நீங்க ஏதோ பார்வதி சித்திக்காக பேச வந்திருக்கீங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை இங்க அனுப்புனது புவனேஸ்வரி தானே எனக்கு நல்லா தெரியும். பாரு, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகத்தான் எல்லாம் செய்யறேன். நீங்க யாருக்கு நல்லது நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த குடும்பம் உங்களை சொந்தமா நினைச்சு உங்களை மதிச்சு வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. ஆனா நீங்க அத தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. புவனேஸ்வரி பெரியப்பாவை பழிவாங்க இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிதான். அவங்கள சமாளிக்கிறது கூட கஷ்டம் இல்ல. ஆனா நீங்க குடும்பத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு தந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேரு துரோகம். இங்க பல பேரு எதிரிய விட துரோகியால தான் தோத்து போயிருக்காங்க. நீங்களும் அப்படி ஒரு துரோகியாதான் இந்த வீட்டுல இருக்கீங்க. யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? ரகுராமனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க பண்ற இந்த வேலை பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆவீங்க தெரியுமா? இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கங்க. குடும்பத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இப்படி அசிங்கமா நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஒரு நாள் நீங்களும் அசிங்கப்பட்டு தான் நிப்பீங்க. பார்த்து இருந்துக்கோங்க. ஹலோ தேவி. சொல்லுங்க கார்த்திக். நீங்க கால் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மீட் பண்ணலாம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து போனும் வரல, மெசேஜும் வரல. அதான் உங்களை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நிஜமாவா? சும்மா எல்லாம் சொல்லாதீங்க. இல்லங்க, ப்ராமிஸாங்க. நேத்து கூட கால் பண்ணேன். ஆனா நாட் ரீச்சபிள்னு வந்தது. அது இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அப்படியா? சரிங்க. உங்க பேரை மட்டும் சொன்னீங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லலையே. டீடைல் தானே சொல்றேன். நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே நீங்க ஆடி போயிடுவீங்க. என்னது? இல்ல, உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்றேன். உங்க வாய்ஸ கேட்டா கண்டிப்பா அழகா தான் இருப்பீங்கன்னு தெரியுது. உங்க போட்டோ மட்டும் எனக்கு சென்ட் பண்றீங்களா? எதுக்கு? இல்ல, எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க என்ன நேர்ல தான் பார்க்கணும். அப்பதான் நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். என்ன நினைச்சீங்க? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது. அப்போ நேர்ல பாப்போம். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கோயம்புத்தூர் வந்ததே அதுக்காக தானே. நல்ல வேலை போன் பண்ணலன்னா உடனே எங்க என்ன மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி கார்த்திக் உங்களை மறக்க முடியும்? என் லைஃப்ல நீங்க அவ்வளவு பண்ணிருக்கீங்க.
நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு தெரியாமலே என் லைஃப நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஓ. ம். நீங்க வேணா பாருங்களேன், நம்ம மீட் பண்றப்போ உங்க லைஃபே மாறி போகுது. நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறப்ப இப்பவே உங்களை பார்க்கணும்னு தோணுது. இப்ப வேண்டாம். நான் இப்போ என் அப்பா அம்மா கூட இருக்கேன். ம். நான் என்னைக்குன்னு உங்ககிட்ட சீக்கிரமா சொல்றேன். அப்ப நம்ம மீட் பண்ணலாம். ஆ, சரி சரி. நீங்க எப்ப சொன்னாலும் நான் வருவேங்க. ஏன்னா நான் உங்களை பார்க்க தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் தான். ஹம். சரி, என் அப்பா அம்மா வந்துருவாங்க. நான் வைக்கிறேன். பாய். பாய். நம்ம பேசினதெல்லாம் கேட்டுப்பாங்களோ? சரி, சமாளிக்கலாம். என்ன அண்ணி, இவ யாருக்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்கா? நானும் அதான் பாக்குறேன். அவ பேசுனது முழுசா எதுவும் புரியல. ஏதோ நேர்ல பார்க்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தால. ஆமா, யாரா இருக்கும்? தெரியலையே, ஆனா ஏதோ தப்பா இருக்கு. ஏன் விளையாட மாட்டேன்னு சொல்ற? முக்கியமான டோர்னமெண்ட் வருதுன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் உன் பேரு கொடுதனா. நீ பாருதனா, என் மேல இருக்கிற கோவத்தை இதுல காட்டாத. இது உன்னோட ட்ரீம் தானா? இந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாத. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன்னோட பேஷனை விடாதன்னு. உன் ட்ரீமை விட்டுறாத தானா. தயவு செஞ்சு அதுல கலந்துக்கோ. கண்டிப்பா உன்னால வின் பண்ண முடியும். எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு உன்னால இந்த மாதிரி நல்லவ வேஷம் போட முடியுது? எனக்கு பேட்மிண்டன்னா அவ்வளவு பிடிக்கும். ஆனா அத பத்தி நான் யோசிச்சு ரொம்ப நாளாச்சு. இதுக்கு மேல என்னால விளையாட முடியுமான்னு கூட எனக்கு தோணல. கண்டிப்பா உன்னால முடியும் தானா. ஏய், வாய் மூடு. என்னோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். உன்னால என் லைஃப், ட்ரீம் எல்லாமே போச்சு. இந்த 4 செவத்துக்குள்ள என் மொத்த லைஃப் முடிய போகுது. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.